Taste the Daily. மற்றொரு அண்மை செய்தி. தர்மபுரியில் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கு நிலவரம் என்ன என்பது குறித்து நமது செய்தியாளர் அருண்குமாரிடம் கேட்கலாம். அருண்குமார், வணக்கம். அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்னன்றதை முழுமையா நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் அருண். தமிழகத்தில் விடியா ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து பல்வேறு குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. இச்சம்பவத்தை கண்டிக்கும் வகையில் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் கண்டனம் தெரிவிக்கும் நிலையில் தற்பொழுது தருமபுரி மாவட்ட அதிமுக சார்பில் தருமபுரி தொலைபேசி அலுவலகம் முன்பு அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், மாவட்ட செயலாளர் KP அன்பழகன் MLA தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து நடைபெற்று வரும் குற்ற சம்பவங்களை கண்டிக்கும் விதமாக பல்வேறு கோஷங்களும் எழுப்பப்பட்டது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத்குமார் மற்றும் கோவிந்தசாமி உள்ளிட்டோர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக தங்களுடைய கண்டன கோஷங்களை எழுப்பி வந்தனர். மேலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்டவைகளை தமிழக அரசை கவனிக்க தவறியதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் தொண்டர்கள் வெளிப்பற்றினர். இந்நிலையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 500க்கும் மேற்பட்ட கழக தொண்டர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அருண். விரிவான விவரங்களுக்கு நன்றி அருண்குமார்.